வெல்கம் டு ஈஸி ஸ்போக்கன் இங்கிலீஷ் காஞ்சி. இன்னைக்கு லெசன்ல நாம ஷார்ட் சென்டென்சஸை எப்படி லாங் சென்டென்ஸாக கம்பைன் பண்ணி பேசுறதுன்றதை தான் பார்க்க போகிறோம். ஓகே, நம்ம நிறைய லாங் சென்டென்ஸ் லெசன் பார்த்தோம். பட் இன்னைக்கு லெசன் ரொம்ப சிம்பிளாக எல்லாருக்குமே புரிகிற மாதிரி, நம்மளோட வீடியோஸை ஃபஸ்ட் டைம் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்கனாலும் உங்களுக்கு புரிகிற மாதிரியான லெசன் இது. நிறைய பேர் நம்ம இங்கிலீஷ் பேசும்போது நம்மளுடைய சென்டென்சஸ் ரொம்ப பேசிக்காக ரொம்ப சிம்பிளாக இருக்கேன்னு ஃபீல் பண்ணுவோம். அதுக்கு காரணம் என்னென்னா, நம்மளால் சென்டென்சஸை கம்பைன் பண்ணி பேச முடியாதது தான். ஸோ அதை எப்படி பண்ணுறதுன்றது தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ விதவுட் எனி ஃபர்தர் டிலே, லெட்ஸ் குயிக்லி கெட் இன்டு டுடேஸ் லெசன். இப்போ இந்த சென்டென்சஸ் பாருங்கள். He is working on his new project. The manager rejected the last one. He believes he can do better. இந்த சென்டென்ஸுடைய கோர் ஐடியா வந்து ஒன்று தான், ஒரு விஷயத்தை தான் சொல்ல வராங்க. பட் சென்டென்சஸை ஸ்ப்ளிட் பண்ணி பிரேக் பண்ணி சின்ன சின்ன சென்டென்சஸாக தனித்தனியாக சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? இப்போ இதை எப்படி நம்ம ஒரே சென்டென்ஸாக ஆக்குறது, எப்படி இதை ஒரே லாங் சென்டென்ஸாக ஃப்ரேம் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, புது ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். மேனேஜர் கடைசி ப்ராஜெக்டை ரிஜெக்ட் பண்ணிட்டாரு. அவனால் இன்னும் நல்லா பண்ண முடியும்னு நினைக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? ஸோ சென்டென்ஸுடைய ஐடியா ஒன்று தான், பட் சென்டென்சஸ் தனித்தனியாக கனெக்ஷன் இல்லாமல் இருக்குது. இப்போ பாருங்கள், அவன் புது ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஹி இஸ் ஒர்க்கிங் ஆன் இஸ் நியூ ப்ராஜெக்ட். ரீசனை தான் அடுத்த சென்டென்ஸில் நம்ம சொல்லியிருக்கோம். கரெக்டாக? ரீசனை சொல்லும்போது நம்ம பிகாஸ் அப்படின்ற வேர்டை இங்கிலீஷில் யூஸ் பண்ணலாம். அதுக்கான காரணம் என்னென்னா, ஏனென்றால் அப்படின்னு சொல்கிறது தான் நம்ம பிகாஸ்ன்ற வேர்டை யூஸ் பண்ணி இங்கிலீஷில் சொல்லுவோம். கரெக்டாக? பிகாஸ் த மேனேஜர் ரிஜெக்டட் த லாஸ்ட் ஒன். ஓகே, அவன் புது ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா ரீசனை சொல்லி அடுத்த சென்டென்ஸை சொல்கிறோம். அந்த ரீசனுக்கான வேர்ட் தான் பிகாஸ். ஸோ இப்போ இந்த ரெண்டு சென்டென்ஸை நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். ஹி இஸ் ஒர்க்கிங் ஆன் இஸ் நியூ ப்ராஜெக்ட் பிகாஸ் த மேனேஜர் ரிஜெக்டட் த லாஸ்ட் ஒன். ஓகே, அடுத்த சென்டென்ஸ், அப்புறம் அவனால் நல்லா பண்ண முடியும்னு நினைக்கிறான். இதை அண்ட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணலாம். அண்ட் ஹீ பிலீவ்ஸ் தட் ஹீ கேன் டூ பெட்டர். ஸோ மேனேஜர் ரிஜெக்ட் பண்ணிட்டாரு அப்படின்னா அவன் வேலையை விட்டு போகல இல்லையா, அவன் புது ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அண்ட் இந்த விஷயத்தையும் அவன் நினைக்கிறான்னு சொல்கிறோம். ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் அண்ட் இந்த விஷயத்தையும் அவன் நினைக்கிறான். என்ன விஷயத்தை நினைக்கிறான்? அண்ட் ஹீ பிலீவ்ஸ் தட் ஹீ கேன் டூ பெட்டர். ஓகே, ஸோ இந்த இடத்துல பாருங்க, ஹீ பிலீவ்ஸ் ஹீ கேன் டூ பெட்டர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இங்கே தட் யூஸ் பண்ணியும் சொல்லலாம், இல்லை கொஸ்டினில் இருக்கிற மாதிரி தட் இல்லாமலும் சொல்லலாம். சரிங்களா? அண்ட் ஹீ பிலீவ்ஸ் தட் ஹீ கேன் டூ பெட்டர். ஹீ பிலீவ்ஸ் எதை அவன் நம்புறான் அப்படின்னு சொல்கிற தட் ஹீ கேன் டூ பெட்டர்ன்றது ஒரு நவுனை இந்த சென்டென்ஸில் ஆக்ட் பண்ணுது. இந்த ஹோல் சென்டென்ஸே நவுனை ஆக்ட் பண்ணும்போது அதை தான் நம்ம இங்கிலீஷில் நவுன் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேயா? புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் செட் ஆஃப் எக்ஸாம்பிள்ஸ்க்கு போவோம். He attended the interview yesterday. They said they would call him back. He believes he did really well. போன செட் ஆஃப் சென்டென்சஸ் மாதிரியே இருந்தாலும் இந்த சென்டென்ஸை கம்பைன் பண்ண பிறகு அதோட மீனிங் எல்லாமே டோட்டலாக சேஞ்ச் ஆகிறத நீங்கள் பார்ப்பீங்க. பாருங்கள், he attended the interview yesterday. நேற்று இன்டர்வியூ அவன் அட்டென்ட் பண்ணால் அவனுக்கு மறுபடியும் கால் பண்ணுறதா சொன்னாங்க. They said they would call him back. He believes he did really well. அவன் நல்லா பண்ணதான் அவன் நம்புறான். ஸோ நம்ம இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணதும் மறுபடியும் கால் பண்ணுறேன்னு சொன்ன உடனே நம்மளுக்கு வந்து ஒரு டவுட் இருக்கும். நம்ம நல்லா பண்ணோமா இல்லையா, ஏன் நம்மளை செலக்ட் பண்ணுவாங்களா மாட்டாங்களா, ஏன் நான் நாளைக்கு கால் பண்ணுறதா சொன்னாங்க, ஏன் அப்புறமா பண்ணுறதா சொன்னாங்க, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நமக்குள்ளே போகும். ஆனால் இங்கே அவன் என்ன நம்புறான்னா, அவன் நல்லா பண்ணதான் நம்புறான். அவங்க அப்படி சொன்னாலும் அவன் இதை நம்புறான் அப்படின்ற விஷயத்தை தான் இந்த சென்டென்ஸில் கன்வே பண்ண போகிறோம். பாருங்கள், he attended the interview yesterday and even though they said they would call him back. இதில் என்ன புரியுது? அவங்க திருப்பி கால் பண்ணுறேன்னு சொன்னாலும் அவன் நம்புறான். he believes that he did really well. ஓகே, ஸோ அவன் இன்டர்வியூ அட்டன் பண்ணா அவங்க திருப்பி கால் பண்ணுறேன்னு சொன்னாலும், ஒரு விஷயம் நடந்தாலும் அவன் இதை நம்புறான்னு சொல்கிறான். என்ன நம்புறான்னா, அவன் நல்லா பண்ணதான் அவன் நம்புறான் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, ஒரு இன்டர்வியூக்கு போகிறோம். அந்த இன்டர்வியூ வந்து ஒரு ஸ்பாட் செலெக்ஷன் இன்டர்வியூ. அதாவது இன்டர்வியூ அட்டன் பண்ண உடனேவே நீங்கள் செலக்டடா இல்லையான்னு சொல்லிடுவாங்க. பட் இவனுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் உங்களுக்கு அப்புறமா கால் பண்ணுறோன்னு சொன்னாங்க. அது நடந்தாலும் அவன் என்ன நம்புறான்னா, அவன் நல்லா பண்ணதான் அவன் நம்புறான் அப்படின்றது தான் இந்த சென்டென்ஸுடைய ஐடியா. ஓகே, ஸோ அதனால தான் இதை ஈவன் தோ யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் ஈவன் தோக்கு முன்னாடி ஏன் அண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம்னா, இதில் ஆக்சுவலி ரெண்டு இண்டிபெண்டன்ட் சென்டென்சஸ் இருக்குங்க. ஹி அட்டெண்டட் தி இன்டர்வியூ எஸ்டர்டே, அது ஒரு தனி சென்டென்ஸ். அது கூட செகண்ட் அண்ட் தேர்ட் சென்டென்சஸை நம்ம கனெக்ட் பண்ணுறோம். அதுக்கு அண்ட் யூஸ் பண்ணுறோம். அண்ட் அந்த கான்ட்ராஸ்ட்டை காட்டுறதுக்காக ஈவன் தோ யூஸ் பண்ணுறோம். ஸோ ரெண்டு இண்டிபெண்டன்ட் சென்டென்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம அண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். He attended the interview yesterday and he believes he did really well. இதுதான் ஆக்சுவலி சென்டென்ஸ்ங்க. ஸோ முதல் இண்டிபெண்டன்ட் சென்டென்ஸ் he attended the interview yesterday. ரெண்டாவது இண்டிபெண்டன்ட் சென்டென்ஸ் he believes he did really well. இது ரெண்டும் தனித்தனி சென்டென்சஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த ரெண்டாவது இண்டிபெண்டன்ட் சென்டென்ஸ் he believes he did really well, இது கூட தான் செகண்ட் சென்டென்ஸை நம்ம கனெக்ட் பண்றோம். அவங்க அப்படி சொன்னாலும் அவன் நல்லா பண்ணதான் அவன் நம்புறான் அப்படின்னு. கரெக்டா? Even though they said they would call him back, he believes he did really well.
இப்போ இந்த ரெண்டு செகண்ட் அண்ட் தேர்டை கம்பைன் பண்ணிட்டோம். இதை நம்ம ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் கூட கம்பைன் பண்றதுக்கு அண்ட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்றோம். அட்டெண்டட் தி இன்டர்வியூ எஸ்டர்டே. நேற்று அவன் இன்டர்வியூ அட்டன் பண்ணா, அவங்க சொல்லி இருந்தாலும், நாளைக்கு கால் பண்றதா சொல்லி இருந்தாலும் அவன் நல்லா பண்ணதா அவன் நினைக்கிறான். ஸோ அவன் நாளைக்கு கால் பண்றதா சொல்லியிருந்தாலும் அவன் நம்புறான். இந்த ரெண்டு சென்டென்ஸையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் கூட கம்பைன் பண்றதுக்கு நம்ம அண்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, ஆல்ரைட், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேர்ட் எக்ஸாம்பிள் போலாம். ஐ எம் திங்கிங் அபவுட் ஸ்டார்டிங் a யூடியூப் சேனல். Many people say it is important to create content online. I also believe it will help me in the future. 3 separate sentences இருக்கு. கரெக்டா? ஃபர்ஸ்ட் நான் யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிக்கலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ரெண்டாவது, நிறைய பேர் ஆன்லைன்ல கான்டென்ட் கிரியேட் பண்றது முக்கியம்னு சொல்றாங்க. ஸோ நிறைய பேர் சொல்றாங்க. மெனி பீப்புள் சே. என்ன சொல்றாங்கன்ற விஷயத்த இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு கிரியேட் கான்டென்ட் ஆன்லைன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த ஹோல் சென்டென்ஸும் அவங்க என்ன சொல்றாங்கன்ற விஷயத்த கன்வே பண்றது. இந்த ஹோல் சென்டென்ஸும் இங்க நவுனை ஆக்ட் பண்ணுது. அதை தான் நம்ம நவுன் கிளாஸ்ன்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிளே இதை நான் சொன்னேன், ரைட்? அடுத்து லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்க. ஐ ஆல்சோ பிலீவ். என்ன நான் நம்புறேன்? நான் நம்புற விஷயத்த அகைன் ஒரு சென்டென்ஸும் சொல்லியிருக்கேன். அந்த ஹோல் சென்டென்ஸும் நவுனை ஆக்ட் பண்ணுது. அகைன் இங்க இதுவும் நவுன் கிளாஸ்ன்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க. ஐ ஆல்சோ பிலீவ். என்ன நம்புறேன்? இட் வில் ஹெல்ப் மீ இன் த ஃபியூச்சர். எனக்கு அது ஃபியூச்சர்ல உதவும்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ இதை எப்படி கனெக்ட் பண்ணலாங்க? நான் யூடியூப் சேனல் ஒன்று ஆரம்பிக்கலாம்னு யோசிச்சுட்டு இருக்கேன். ஏன்னா நிறைய பேர் அது ஆன்லைன்ல அக்கௌண்ட் கிரியேட் பண்றது ரொம்ப முக்கியம்னு சொல்றாங்க. அண்ட் நானும் நம்புறேன் இது எனக்கு ஃபியூச்சர்ல ஹெல்ப் பண்ணும்னு. கரெக்டா? இப்படி கனெக்ட் பண்ணலாமா? ஸோ பிகாஸ் அண்ட் யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ண போறோம். ஐ எம் திங்கிங் அபவுட் ஸ்டார்டிங் a நியூ யூடியூப் சேனல் because many people say that it is important to create content online and I also believe that it will help me in the future. ஸோ இங்க பாத்தீங்கன்னா நான் ஒரு விஷயத்த பண்றேன். ஏன் பண்றேன்னு ரீசனை சொல்றேன். ஏன் நான் பண்றேன்னா நிறைய பேர் என்கிட்ட சொல்றாங்க, அதுதான் ரீசன். அந்த ரீசனுக்கு நான் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இதுல ஃபர்ஸ்ட் இண்டிபெண்டன்ட் சென்டென்ஸ் வந்து ஐ எம் திங்கிங் அபவுட் ஸ்டார்டிங் யூடியூப் சேனல். பிகாஸ் யூஸ் பண்ணி அடுத்த சென்டென்ஸை சொல்லியிருக்கோம். ஸோ 1 and 2 கனெக்ட் பண்ணிட்டோம். தேர்ட் சென்டென்ஸ் தனி இண்டிபெண்டன்ட் சென்டென்ஸா இருக்கு. அதை 1 and 2 கூட கனெக்ட் பண்றதுக்கு அண்ட் யூஸ் பண்ணிக்கிறோம். ஓகே, பிகாஸ் மெனி பீப்புள் சே தட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு கிரியேட் கான்டென்ட் ஆன்லைன் அண்ட் ஐ ஆல்சோ பிலீவ். நானும் நம்புறேன் அது ஃபியூச்சரை ஹெல்ப் பண்ணணும். தட் இட் வில் ஹெல்ப் மீ இன் த ஃபியூச்சர். ஓகே, ஆல்ரைட். ஃபோர்த் எக்ஸாம்பிள் பார்ப்போம். ஐ வாண்ட் டு பை அ பர்ஸ். ஐ saw it online. I think it is too costly. It will not fit my budget. நான் ஒரு பர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன். நான் அதை ஆன்லைன்ல பார்த்தேன். அது ரொம்ப காஸ்ட்லின்னு நினைக்கிறேன். என் பட்ஜெட்ல அது ஃபிட் ஆகாது. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் 2 சென்டென்ஸை எப்படி கம்பைன் பண்ணலாம்? நான் ஒரு பர்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன். நான் அதை ஆன்லைன்ல பார்த்தேன் அப்படின்றத நான் ஆன்லைன்ல பார்த்த பர்ஸை வாங்கணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு கம்பைன் பண்ணலாமா? ஸோ நான் ஆன்லைன்ல பார்த்த பர்ஸை டிஸ்கிரைப் பண்ணி அந்த 2வது சென்டென்ஸை நம்ம சொல்ல போறோம். ஸோ பர்ஸ் தட் ஐ saw ஆன்லைன் அப்படின்னு சொல்லணும். ஐ saw it ஆன்லைன். இட்ன்றது அங்க பர்ஸை குறிக்குது. ஸோ பர்ஸை முன்னாடி எழுதிடும். ஐ வாண்ட் டு பை அ பர்ஸ் முன்னாடி எழுதிட்டோமா? அதுக்கப்புறம் ஐ saw ஆன்லைன். தட் ஐ saw ஆன்லைன். ஓகே, ஐ வாண்ட் டு பை அ பர்ஸ் தட் ஐ saw ஆன்லைன். ஆனா அப்படின்னு சொல்லி அடுத்த விஷயத்த சொல்றோம். என்ன விஷயம்னா, ஆனா அது ரொம்ப காஸ்ட்லின்னு நினைக்கிறேன். என் பட்ஜெட்ல அது ஃபிட் ஆகாது. கரெக்ட்? பட் ஐ திங்க் இட் இஸ் டூ காஸ்ட்லி. நான் ஆன்லைன்ல பார்த்த பர்ஸை வாங்கணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அது காஸ்ட்லின்னு நினைக்கிறேன். 4வது சென்டென்ஸை எப்படிங்க கனெக்ட் பண்றது? ஐ திங்க் இட் இஸ் டூ காஸ்ட்லி அண்ட் இந்த இன்னொரு விஷயத்தையும் நான் நினைக்கிறேனே சொல்லலாம். ஐ திங்க் இட் இஸ் டூ காஸ்ட்லி அண்ட் இட் வில் நாட் ஃபிட் மை பட்ஜெட். 2 விஷயத்த நான் நினைக்கிறேன்னு சொல்லி நம்ம சொல்லலாமா? அதுதான் நம்ம இங்க சொல்லியிருக்கோம் இல்லையா? ஐ திங்க் இட் இஸ் டூ காஸ்ட்லி அண்ட் ஐ திங்க் இட் வில் நாட் ஃபிட் மை பட்ஜெட். இது ரெண்டையும் சேர்த்து ஐ திங்க் இட் இஸ் டூ காஸ்ட்லி அண்ட் இட் வில் நாட் ஃபிட் மை பட்ஜெட் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகே, ஐ வாண்ட் டு பை அ பர்ஸ் தட் ஐ saw ஆன்லைன் பட் ஐ திங்க் இட் இஸ் டூ காஸ்ட்லி அண்ட் இட் வில் நாட் ஃபிட் மை பட்ஜெட். ஓகே, ஸோ எவ்வளோ ஈஸியாக எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கு பாருங்க இந்த மாதிரி சென்டென்சஸை கம்பைன் பண்ணி ஒரே ஸ்மூத் ஃப்ளோவில் சொல்லும் போது. ஸோ இதே மாதிரி நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்றத கீழே காமெண்ட்ஸில் சொல்லுங்க. ஐ வில் கம் அப் வித் மோர் லெசன்ஸ் லைக் திஸ். ஓகே, thank you so much for watching this lesson till the very end. I'll see you all in the next video. Till then, take care and bye.